அண்மை செய்தி. ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்திற்கு அஜித்குமார் அவர்களின் தாயாரின் உடல் தற்போது வந்தடைந்திருக்கிறது. இறுதிச் சடங்கிற்காக தற்போது பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு நடிகர் அஜித்குமாரின் தாயாரின் உடல் தற்போது வந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்திற்கு அஜித்குமார் அவர்களின் தாயாரின் உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் தற்போது பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்திற்கு நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினிமணியின் உடல் வந்தடைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். இப்ப அஜித்குமார் அவர்களின் தாயார் உடல் தற்போது பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது? வணக்கம். அதாவது நடிகர் அஜித்குமாரின் தாயார் உடல் என்பது தற்பொழுது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தற்பொழுது வாகனம் மூலம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானம் வந்தடைந்திருக்கிறது. நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினிமணி நேற்று உடல்நலை குறைவு காரணமாகவும் வயது மூப்பு குறைவு காரணமாகவும் உயிரிழந்தார். இந்த நிலையில நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே உடல் என்பது ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமாருடைய இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்த நிலையில அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு அரசியல் பிரபலங்கள், அதே போல திரைப்பிரபலங்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என ஏராளமான நேற்றிலிருந்து இன்று காலை வரை அஞ்சலி செலுத்தினார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று இரவு நேரடியாகவே வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். இதனை தொடர்ந்து அவரது தாயார் உயிரிழந்த போது நடிகர் அஜித்குமார் வெளிநாடுகள், அதாவது துபாயில் இருந்த நிலையில அதன் பிறகு நேற்று இரவுதான் விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை வந்தடைந்தார். சென்னை வந்தடைந்து அதன் பிறகு அஞ்சலி செலுத்திய நிலையில இன்று காலை 9 மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இறுதி சடங்கு நிகழ்வுலாம் முடிந்த பிறகு வீட்டிலிருந்து வாகனம் மூலம் தற்பொழுது மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு நடிகர் அஜித்குமார் தாயாரின் உடல் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இங்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த இறுதி சடங்குக்கான சம்பிரதாய நிகழ்வுகளாம் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பிரதாய நிகழ்வுகளாம் நடைபெற்று முடிந்த பிறகு அதன் பிறகு உடல் என்பது தகனம் என்பது செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உடல் என்பது தகனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த இறுதி சடங்கு நிகழ்வுல உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளார்கள். மற்ற யாரும் அரசியல் பிரபலங்களோ திரைப்பிரபலங்களோ என மற்ற யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே அவர்கள் தரப்பிலிருந்து இது எங்களுடைய குடும்ப நிகழ்வாக மட்டும் இருக்கும், அதனால் மற்ற யாரும் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வேண்டாம் என தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது உடல் என்பது மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த இறுதிச் சடங்கிற்கான அந்த சம்பிரதாய நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சி மூலம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது நடிகர் அஜித்குமார் அவருடைய அண்ணன் உட்பட உறவினர்கள் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கிறார்கள். மற்ற யாரும் இங்கு வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.